வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். என்ன ஸ்ட்ரக்சர் வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன போட்டோம்? ஹேடுக்கு பதிலாக அதனோட ப்ரெசன்ட் டென்ஸு என்னது? ஹேவு இல்லைனா ஹேஸ் வரும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்குமே என்ன தான், எல்லா ப்ரொனவுன் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹேடு தான் போட போகிறோம். ப்ளஸ் அது கூட பீன் சேர்க்க போகிறோம். ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் இதனோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதை நம்ம இந்த டயக்ராமேட்டிக் அதில் பார்க்கலாம். இங்கே நான் பாஸ்ட் வரைஞ்சிருக்கேன். இது 2012 வழக்கம் போல் எடுத்துக்கலாம். ப்ரெசன்ட்னா 2024, ஃப்யூச்சர்னா 2015 வச்சுக்கலாம். இப்போது நம்ம டென்ஸ் என்னது? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது பாஸ்ட்டுன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போது இங்கே பாருங்கள், 2014 ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே நடந்துக்கிட்டே வந்து 2020 முடிஞ்சு போகுது. 2020 முடிஞ்சு போகுது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்டில் ரொம்ப நாளாக நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சு போயிடுது. ஓகே, அது ப்ரெசண்ட்டுக்கு வரல. ஆனால் போன டென்ஸில் என்ன பார்த்தோம்? பாஸ்ட்டில் தொடங்குது, ரொம்ப நேரமாக நடந்து ப்ரெசண்ட்லேயும் அது நடந்துகிட்ருக்குது முடியாமல். ஆனால் இங்கே பாஸ்ட்டில் தொடங்கி பாஸ்ட்லேயே நடந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போது பாஸ்ட் டென்ஸுக்கும் இந்த டென்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? நம்ம போன டென்ஸில் கம்பேரிசன் பார்த்தோம்ல, அந்த கம்பேரிசனில் என்ன சொன்னேன்? அவன் ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது, ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டே சொன்னல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கேயும் அதே தான். அவன் வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படித்து முடிச்சிட்டான். இது பாஸ்ட் டென்ஸ். அவன் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருந்தான், ரொம்ப நேரம் படிச்சுட்டு இப்போ தான் முடித்தான். அது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது எந்த ஒரு ஆக்ஷனையும் ரொம்ப நேரம் பண்ணாங்க, ரொம்ப நாளாக நடந்துச்சு, அப்படி சொல்ல நினைக்கும் போது மட்டும்தான் இந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்டு, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். I had been working in that company for 10 years. இப்போ இந்த இடத்துல ஹேடுக்கு பதிலாக ஹேவோ ஹேஸோ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த கம்பெனியில் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணாங்க, ஆனால் இன்னும் முடியல, இன்னமும் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஹேடு இருக்குது. ஹேடு இருந்தால் என்ன அர்த்தம்? பாஸ்ட்லேயே நடந்துருக்குது, பாஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போது நான் 10 இயர்ஸாக அந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ ஒர்க் பண்ணலை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ இது கொஸ்டின் எழுதணுன்னா ஹேடு தூக்கி முன்னாடி போட்டுற வேண்டியதுதான். ஹேடை தூக்கி முன்னாடி போட்டால் ஹேட் ஐ பீன் ஒர்க்கிங் இன் தட் கம்பெனி. இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்? எஸ், ஐ had been working in that company for 10 years அப்படின்னு எழுதலாம். No, I hadn't, not போடணும். No வந்தால் not. No, I hadn't been working in that company. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஃபார் 10 இயர்ஸ்னு போட்டோம் இல்லையா? இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்னா, ஃப்ரம்மு போடலாம். ஃப்ரம் 2013 to 2023 வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் 10 இயர்ஸ்னு மொத்தமாக போட்டோம் இல்லையா? இப்போ என்ன சொல்லலாம்? ஃப்ரம் 2013 to 2023. ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன போட்டோம்? சின்ஸு போட்டோம். சின்ஸ் என்னது? ஸ்டார்டிங் டைம். எதனால் ஸ்டார்டிங் டைம் மட்டும் போட்டோம்? ஏன்னா அந்த ஆக்ஷன் முடியலை, ப்ரெசண்ட்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அது முடிஞ்சால் தானே நம்ம எண்டு டைம் போடுறதுக்கு. ஆனால் இந்த டென்ஸில் அப்படி இல்லை. பாஸ்ட்லேயே தொடங்கியிருக்குது, பாஸ்ட்லேயே நடந்துருக்குது,
பாஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சு. அப்போது 2013 தொடங்கி 10 இயர்ஸ் கழிச்சு 2023 முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது 10 இயர்ஸா 11 இயர்ஸா கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டு 2013, எண்டிங் பாயிண்ட் வந்து 2023. ஆனால் இப்போ 2024 நடக்குது. அப்போ பாஸ்ட்லேயே நம்ம முடிச்சிட்டோன்னு அர்த்தம். சரி, இப்போ இதுக்கு நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் எழுதலாம்னு சொல்லுங்கள். நெகட்டிவாக எப்படி எழுதலாம்? ஹேடை தூக்கி முன்னாடி போட்டுடணும். ஹேட் ஐ நாட் பீன் ஒர்க்கிங் இன் தட் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இது ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 ஹார்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வென் த டீச்சர் அரைவ்டு. டீச்சர் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 ஹார்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது பாருங்கள், த டீச்சர்ன்றது வந்து சப்ஜெக்ட், அரைவ்டுன்னா வேர்பு டூ. சப்ஜெக்டும் வேர்பு டூவும் பக்கத்தில் வந்தாலே இது என்ன அர்த்தம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டீச்சர் வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது சப்ஜெக்ட், ஹேட் பீன்ன்றது வேர்பு, வெயிட்டிங்ன்றது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுதான் அதுக்கு அர்த்தம். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு. ஃபார் 2 hours, எக்ஸ்ட்ராவாக 2 hours அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் டீச்சரே வந்தாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ஒன். ஷாலினி ஹேட் பீன் ஒர்க்கிங் அட் அ ப்ரைவேட் ஸ்கூல். ஷாலினி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ஷாலினி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதிலேருந்து? ஃப்ரம் 2016 2022 வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எது வரைக்கும்னா, வென் ஷி மேரிட் ஹிம். அவங்க மேரேஜ் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்கூலில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.